Morning students, நம்ம இப்ப இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா comparing quantities exercise 8.2 உடைய introduction தான் நம்ம இப்ப இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். First வந்து percentage அப்படின்னா என்னன்னா அது வந்து ஒரு fraction தான். இந்த fractionல வந்து fraction அப்படின்றது இந்த ஃபார்மேட்ல இருக்கும் a by b. ஸோ இங்க b அப்படின்றது வந்து கண்டிப்பா 100 தான் இருக்கும். 100ல இந்த மேல இருக்கிற நியூமரேட்டர் வந்து என்னவா வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 8 இல்ல 7 ஸோ அந்த மாதிரி. ஸோ இதை தான் வந்து நம்ம பர்சன்டேஜ்ன்றது ஒரு ஃப்ராக்ஷனல் நம்பர் தான். அதனோட டினாமினேட்டர் வந்து 100 இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 9% கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலா நம்ம எப்படி எழுதலாம்னா 9/100. ஸோ 100ல 9% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் 12%. இதை வந்து நம்ம எழுதணும்னா 12/100 எழுதலாம். ஸோ பர்சன்டேஜ்ன்றது வந்து 100க்குள்ள அதனோட டினாமினேட்டர் வந்து 100 இருக்கும். 100ல இது வந்து எவ்வளோ அமௌண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு நமக்கு கொஸ்டின்ல கொடுக்கறத பொறுத்து நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா கன்வெர்ட்டிங் ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜ். ஃப்ராக்ஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஃப்ராக்ஷன் நம்பர்னா இந்த மாதிரி இருக்கும். ஒரு நியூமரேட்டர் இருக்கும், டினாமினேட்டர் பை ஃபார்மேட்ல இருக்கும். இதுதான் ஃப்ராக்ஷன். இந்த ஃப்ராக்ஷனை கொண்டு போய் நம்ம பர்சன்டேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். அதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கொடுத்துருக்கிற ஃப்ராக்ஷனை வந்து நம்ம இன்டூ 100 பண்ணணும். ஃப்ராக்ஷன் நம்பரை பர்சன்டேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃப்ராக்ஷனை இன்டூ 100% பண்ணணும். இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 4 டேபிள்ல வந்து இது 1 டைம் கிடைக்கும். 10 வராது. 10 முன்னாடி 8 வந்து பேலன்ஸ் 2. இது 20 மாறிடும். 4 டேபிள்ல 20 வந்து 5 டைம். ஸோ 3 into 25. 3 into 25 நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 75 கிடைக்கும். ஸோ 75%. இந்த மாதிரி தான் ஒரு ஃப்ராக்ஷனல் நம்பரை பர்சன்டேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணணும்னா அந்த ஃப்ராக்ஷனல் நம்பர் கூட இன்டூ 100% மல்டிப்ளை பண்ணணும். இப்படிதான் ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்துருவாங்க. டெசிமல் நம்பர் கொடுத்துட்டு இதை வந்து நம்ம பர்சன்டேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். இதுக்கு வந்து இது வந்து ஈஸி தான். எப்படின்னா இப்ப 8.1 இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் இது ஃப்ராக்ஷனலா மாத்திட்டு நீங்க என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணமோ அதே கான்செப்ட் தான். இது வந்து எப்படி நம்ம ஃப்ராக்ஷனா மாத்துவோம்? இங்க இந்த நம்பர் வந்து பாயிண்ட் இல்லாம ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். எழுதியாச்சு. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குன்னா ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. ஸோ அதனால டினாமினேட்டர்ல 10 ஒரு 0 வர மாதிரியான நம்பர் எழுதிக்கணும். இதுவே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம இங்க வந்து 100ன்னு எழுதுவோம். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃப்ராக்ஷன் கிடைச்சிருச்சு. இங்க யூஸ் பண்ண கான்செப்ட் ஃப்ராக்ஷன்ல இருந்து பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணோம்னா இன்டூ 100% பண்ணுவோமா? இங்க வந்து 0 கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் இங்க என்ன இருக்கும்? 81 into 10. 81ஐயும் 10ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 810% கிடைக்கும். இது வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருந்தா, இதே மாதிரி பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருந்துச்சுன்னா 7.34 எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டெசிமல் நம்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த டெசிமல் நம்பரை நம்ம ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ இந்த நம்பரை பாயிண்ட் இல்லாம ஃபர்ஸ்ட் எழுதணும். அடுத்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்க எத்தனை நம்பர் இருக்கு? இங்க வந்து 2 நம்பர்ஸ் இருக்கு. அப்போ டிவைடட் பை 100 எழுதணும். ஸோ 2 0 வர மாதிரி இன்டூ 100%. இப்போ பாத்தீங்கன்னா இந்த 100 கேன்சல் ஆயிடும். ஸோ 734% கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்தா பர்சன்டேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம் இந்த எக்ஸசைஸ்லனா ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க. அது வந்து ஃப்ராக்ஷனாவோ இல்லைன்னா டெசிமலாவோ கன்வெர்ட் பண்ண சொல்லுவோம். இப்போ இங்க வந்து பர்சன்டேஜ் இருக்கா, இதை வந்து நம்ம ஃப்ராக்ஷனா கன்வெர்ட் பண்ணோம்னா ஈஸியா பண்ணிடலாம். எப்படின்னா 65/100. இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் இல்லையா, எப்படின்னு அந்த 9% 9/100 எழுதுவோம். இதுதான் 65/100. இப்போ இது வந்து ஃப்ராக்ஷனா மாத்தணும்னா இன்னும் இதை வந்து நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே வந்து நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுமே 5 டேபிள் டிவிசிபிள் ஆகும். எத்தனை டைம்ஸ்ன்றத பார்க்கணும். 6 வராது. 6 முன்னாடி 5 வந்து 1 டைம்ஸ் வரும் 5 டேபிள்ல, பேலன்ஸ் 1. இது 15 மாறிடும். 15 வந்து 3 டைம்ஸ் கிடைக்கும். அகே இங்க வந்து 10 வந்து 2 டைம்ஸ் வரும். தென் இந்த 0 எழுதிக்கிறோம். ஸோ 30/20. இது வந்து நம்ம எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அந்த மாதிரி எழுதிக்கணும். ஸோ ஒரு பர்சன்டேஜை இந்த மாதிரி தான் நம்ம ஃப்ராக்ஷனா கன்வெர்ட் பண்ணணும். சேம் இதே பர்சன்டேஜை நம்ம எப்படி டெசிமலா கன்வெர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். 65%. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனா மாத்திக்கலாம். 65/100 எழுதிடுவோமா? பர்சன்டேஜ் இருந்தாலே டினாமினேட்டர் வந்து 100.
இப்ப இது வந்து டெசிமலா மாத்தணும்னா கீழே எத்தனை ஜீரோ இருக்கு? 2 ஜீரோ. அப்ப நியூமரேட்டர்ல 2 நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். லாஸ்ட்ல இருந்து 2 நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர். ஸோ இந்த 2 நம்பருக்கு முன்னாடி இங்க பாயிண்ட் வரும். அப்போ 0.65. இந்த மாதிரி தான் ஒரு பர்சன்டேஜை வந்து நம்ம டெசிமலா கன்வெர்ட் பண்ணணும்.